கீழ்ப்பாக்கத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகரின் 6வது தெருவில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். அதில் குப்பம்மாள் என்பவரது காலில் காயம் ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் சோதனைக்காக அனுப்பியுள்ளனர். மேலும் கஞ்சா விற்பது தொடர்பாக 2 கும்பல்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓடார்த்தாங்கிட்ட இன்னொரு பாட்டில் அங்கே வச்சு அது எரியுது. 3வது அப்படி இப்படி ஓடாரவங்க வர முடியாத அங்கே வர பாட்டில், ஆனால் அது எரியல, அப்படியே செத்துருச்சு. அந்த நேரத்துக்கு அந்த பக்கத்து விட அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீடு என்ன ஆச்சோ கேஸ் வச்சுச்சா என்னன்னு ஓடாரும் போது அது அந்த பொண்ணு காலில் பாட்டில் குத்திக்கிச்சு. பைக் எரிஞ்சுது, செருப்பு கருப்பு துணி எல்லாமே எரிஞ்சுது சார். கஞ்சா அடிக்கிறவங்க வந்து பாட்டில வீசுறது, கத்திய தூக்கி வீசுறது, இந்த பக்கம் ஓடி வர்றது ரொம்ப கஷ்டமாகுது சார். எங்களுக்கு தப்புன்னு எகிரி குச்சி ஓடிடுறாங்க சார். இந்த சைடு இந்த தப்புன்னு எகிரி குச்சி அந்த சைடு போறாங்க சார். ஒரு பாதுகாப்பே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு நிலைமை இந்த சைடு ரொம்ப மோசமா இருக்குது சார்.